Hello friends, welcome to TN Technical Exams channel. இந்த வீடியோவில் நம்ம அஃபிஷியல் லாங்குவேஜ் இது வந்து 10th ஸ்டாண்டர்ட் பாலிட்டி புக்கில் இருந்து எடுத்திருக்கேன். சேனலோட டெலிகிராம் லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் அந்த லிங்க் யூஸ் பண்ணி டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கிட்டிங்கன்னா நான் போடுற வீடியோஸ்க்கான அப்டேட்ஸ் வந்து உங்களுக்கு உடனே கிடைக்கும். நம்ம அஃபிஷியல் லாங்குவேஜ் பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி அன்அகாடமி பற்றி ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன் பார்த்துடலாம். எஸ் அன்அகாடமி இந்தியாஸ் லார்ஜஸ்ட் லேர்னிங் பிளாட்ஃபார்ம். இதில் ஒரு சில பேட்ச் கோர்சஸ் எல்லாம் போயிட்டுருக்கு. ஸோ ப்ளஸ் ஃபீச்சர்ஸ் ப்ளஸ் சப்ஸ்கிரிப்ஷனில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஃபீச்சர்ஸ் எல்லாம் அவைலபிளாக இருக்கும். யூ கேன் சூஸ் யுவர் ஃபேவரட் எஜுகேட்டர்ஸ், கம்ப்ளீட் எக்ஸாம் ப்ரிப்பரேஷனுக்கான கைடன்ஸ் இருக்கும், டவுட் கிளியரிங் செஷன்ஸ், தென் கம்ப்ளீட் கவரேஜ் ஆஃப் சிலபஸ், ஃப்ரீ டெஸ்ட் சீரீஸ், ஃப்ரீ மாக் டெஸ்ட், இது எல்லாமே அவைலபிளாக இருக்கும். இப்போ பேட்சஸ் எல்லாம் போயிட்டுருக்கு. பார்த்தீங்கன்னா விதைன்ற பேட்ச் வந்து குரூப் 1 ப்ரிலிம்ஸ் கம்ஸ் மெயின்ஸ், டியூரேஷன் 12 months அண்ட் டேட் வந்து 27th October. இலக்கு பேட்ச் ஃபார் குரூப் 2 and 2A, இதோட டியூரேஷன் வந்து 8 months, டேட் வந்து 27th October. ஸோ இப்போ வந்து உங்களுக்கு அன்அகாடமியில் மெகா சப்ஸ்கிரிப்ஷன் ஆஃபர் போயிட்டுருக்கு. அது பார்த்தீங்கன்னா நீங்கள் 12 months சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு 2 months வந்து ஃப்ரீ சப்ஸ்கிரிப்ஷன் கிடைக்கும். அதே 6 months சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு 1 month சப்ஸ்கிரிப்ஷன் வந்து உங்களுக்கு ஃப்ரீயாக இருக்கும். ஸோ இந்த ஆஃபர் வந்து உங்களுக்கு 27th October வரைக்கும் தான் இருக்குது. தென் எப்படி சப்ஸ்கிரைப் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் அன்அகாடமியில் லாகின் பண்ணிவிட்டு ஸோ டிஎன்பிசி அப்படின்ற இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்கன்னா ப்ளஸ் அப்படின்ற ஆப்ஷனுக்குள்ளே போனீங்கன்னா இந்த பேஜ் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஸோ இதில் இந்த கெட் சப்ஸ்கிரிப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணணும். ஸோ அப்படி பண்ணும்போது உங்களுக்கு வந்து இந்த பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இதில் வந்து நீங்கள் எத்தனை மந்த்துக்கு வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க அப்படின்றத சூஸ் பண்ணிவிட்டு யூ கேன் ப்ரொசீட் டு பே. ஸோ இதான் வந்து ப்ரொசீஜர். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கான ப்ரொசீஜர், அதாவது ப்ளஸ் சப்ஸ்கிரிப்ஷனுக்கு ஜாயின் பண்ணுறதுக்கான ப்ரொசீஜர். ஸோ என்னென்ன டெஸ்ட் சீரீஸ் போயிட்டுருக்குன்னு பாருங்கள். ஸ்கூல் புக் டெஸ்ட் சீரீஸு, தென் செம்மொழி தேர்வு தொடர் அப்படின்ற டெஸ்ட் சீரீஸ் போகுது. லாங்குவேஜ் டெஸ்ட் சீரீஸ் செப்பரேட்லி, குறிக்கோள் பேட்ச்க்கான டெஸ்ட் சீரீஸ் போயிட்டுருக்கு. இட் இஸ் ஃபார் குரூப் 4 அண்ட் விஏஓ. ரேங்க் பேசிஸில் உங்களுக்கு ஸ்காலர்ஷிப்ஸும் அவைலபிளாக இருக்குது. தென் இலக்கு பேட்ச்க்கான டெஸ்ட் சீரீஸ், இதுவும் வந்து ஸ்காலர்ஷிப்ஸ் வந்து உங்களுக்கு இருக்குது. சமச்சீர் புக் டெஸ்ட் சீரீஸ் செப்பரேட்டாக போகுது. இது 6th to 10th ஸ்டாண்டர்ட் புக்ஸ் ஃபுல்லாகவே கவர் ஆகும், போத் இன் இங்கிலீஷ் அண்ட் தமிழ். ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பருக்கான டெஸ்ட் சீரீஸும் வந்து போயிட்டுருக்கு. ஸோ ஃப்ரீயில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிலபஸ் எல்லாம் லிமிட்டட், ப்ராக்டிஸ் டெஸ்ட், நோட்ஸு, டவுட் கிளியரிங் செஷன்ஸ் எல்லாமே வந்து லிமிட்டடாக இருக்கும். பட் ப்ளஸில் வந்து கம்ப்ளீட் சிலபஸ் கவரேஜ், டெஸ்ட் சீரீஸும் நோட்ஸ் இதெல்லாம் வந்து அன்லிமிட்டடாக இருக்கும். ரெகுலர் டவுட் கிளியரிங் செஷன்ஸும் வந்து நீங்கள் அவைல் பண்ணிக்கலாம். ஸோ நான் அன்அகாடமியில் ப்ளஸ் எஜுகேட்டராக இருக்கேன். நீங்கள் ப்ளஸ் சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணுற மாதிரி இருந்தால் pavitra.kumaran அப்படின்ற என்னோட ரெஃபரல் கோட் யூஸ் பண்ணி 10% டிஸ்கவுண்ட் அவைல் பண்ணிக்கலாம். தென் யூ கேன் ஃபாலோ மீ அட் திஸ் லிங்க். அஃபிஷியல் லாங்குவேஜில் என்ன சொல்லியிருக்காங்கன்றதை பார்க்கலாம். இது வந்து 10th ஸ்டாண்டர்ட் பாலிட்டி, இந்த 10th ஸ்டாண்டர்ட் சிவிக்ஸில் வந்து ஃபர்ஸ்ட் லெசன் இந்தியன் கான்ஸ்டிடியூஷனில் வருது. நான் அஃபிஷியல் லாங்குவேஜ் இல்லாமல் இந்த யூனிட்டில் வர எல்லா டாபிக்ஸும் போட்டிருக்கேன். சப்போஸ் நீங்கள் அந்த வீடியோஸ் எதுவும் பார்க்கல அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் அதுக்கான லிங்க் தரேன், அதை யூஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு அஃபிஷியல் லாங்குவேஜ் வந்து நமக்கு எந்த பார்ட்டுக்கு கீழே வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்ட் 17 அண்ட் ஆர்டிக்கல் வந்து 343 to 351 இது வரைக்கும் தான் இருக்குது. ஆர்டிக்கல் வந்து 343 to 351. அதுக்கப்புறம் பார்ட் பார்த்திங்கன்னா 17th பார்ட்டில் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இட்ஸ் ப்ரொவிஷன்ஸ் ஆர் டிவைடட் இன்ட்டு 4 ஹெட்ஸாக வந்து பிரிச்சிருக்காங்க. அதாவது லாங்குவேஜ் ஆஃப் த யூனியன், ரீஜனல், ஜுடிஷியல், லா அண்ட் ஸ்பெஷல் டைரக்டர்ஸ். ஸோ லாங்குவேஜஸை வந்து இந்த 4 டிவிஷன்ஸ் கீழே வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ பார்ட் 17 ஆர்டிக்கல் 343 to 351 4 ஹெட்ஸாக பிரிச்சிருக்காங்க. லாங்குவேஜ் ஆஃப் யூனியன், ரீஜனல் லாங்குவேஜஸ், அதுக்கப்புறமா லாங்குவேஜ் ஆஃப் ஜுடிஷியரி அண்ட் டெக்ஸ்ட் ஆஃப் லாஸ், லாஸ்ட் வந்து ஸ்பெஷல் டைரக்டிவ்ஸ். ஸோ இதுதான் வந்து 4 கேட்டகரிஸ். தென் ஃபஸ்ட்டு லாங்குவேஜ் கமிட்டி வந்து எப்போ அப்பாயிண்ட் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1955 அப்பாயிண்ட் பண்ணாங்க. 1955 அவங்களோட ரிப்போர்ட்டை வந்து 1956 வந்து சப்மிட் பண்ணாங்க. ஸோ இதை ஃபாலோ பண்ணி தான் ஆஸ் எ ஃபாலோ அப் ஆஃப் த ரிப்போர்ட் பார்லிமெண்ட் வந்து
என்ன எனாக்ட் பண்ணாங்க, எந்த ஆக்டை வந்து எனாக்ட் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா அஃபிஷியல் லாங்குவேஜ் ஆக்ட் 1963. ஸோ இதுதான் வந்து அஃபிஷியல் லாங்குவேஜ்க்கான ஃபஸ்ட்டு கொண்டு வரப்பட்ட ஆக்ட். ஸோ இதுக்கான கமிட்டி வந்து 1955 போடப்பட்டது. ரிப்போர்ட் வந்து 56 கொடுத்தாங்க. அஃபிஷியல் லாங்குவேஜ் ஆக்ட் 1963. ஸோ இதில் என்ன சொன்னாங்கன்னா ஆஃப்டர் 15 years ஆஃப் இண்டிபெண்டன்ஸ் இங்கிலீஷ் வந்து கண்டினியூ பண்ணிக்கலாம் அலாங் வித் ஹிந்தியோட கண்டினியூ பண்ணிக்கலாம். எதுக்காகனா அஃபிஷியல் பர்பஸஸ் ஆஃப் த யூனியன் ஹோல் கண்ட்ரிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. So even after 15 years, English may be continued to be used along with Hindi for all official purposes of the union and also for transaction of business in the parliament. ஸோ மறுபடியும் வந்து இன்னொரு கமிட்டி போட்டாங்க. அது பார்த்திங்கன்னா அகெயின் த்ரூ அஃபிஷியல் லாங்குவேஜஸ் அமெண்ட்மெண்ட் வந்து கொண்டு வந்தாங்க. இந்த ஆக்டில் அஃபிஷியல் லாங்குவேஜ் ஆக்ட் 1963க்கு அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்தாங்க. அஃபிஷியல் லாங்குவேஜ் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1967. இட் ப்ரொவைடட் தட் யூஸ் ஆஃப் இங்கிலீஷ் கேன் பி கண்டினியூட். இதுலேயும் வந்து இங்கிலீஷ் வந்து கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதாவது கண்டினியூட் இன்டெஃபினேட்லி, இனிமேல் வந்து இங்கிலீஷ் வந்து கண்டினியூ பண்ணிக்கலாம். அதே மாதிரி கான்ஸ்டிடியூஷன் ஆல்சோ பெர்மிட்டட் சர்டைன் ஒரு சில ரீஜனல் லாங்குவேஜஸ் வந்து மாநிலங்களுக்கு இடையே அஃபிஷியல் டிரான்சாக்ஷன் அஃபிஷியல் மேட்டர்ஸை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறதுக்காக ஒரு சில ரீஜனல் லாங்குவேஜஸை வந்து அங்கீகரித்தாங்க. அதெல்லாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 14 ரீஜனல் லாங்குவேஜஸ் வந்து சேர்த்தாங்க. ஸோ இது எதில் ரெப்ரசென்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8th ஷெட்யூலில். ஸோ உங்களுக்கு 8th ஷெட்யூல் எதை ரெப்ரசென்ட் பண்ணுது அப்படின்னா அஃபிஷியல் லாங்குவேஜஸை தான் ரெப்ரசென்ட் பண்ணுது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக அந்த அமெண்ட்மெண்ட் ஆக்ட் கொண்டு வந்த போது உங்களுக்கு 14 ரீஜனல் லாங்குவேஜஸ் தான் இருந்தது. பட் இப்போ வந்து உங்களுக்கு 22 லாங்குவேஜஸ் வந்து இப்போ இருக்கிற லாங்குவேஜஸ். அடுத்து உங்களுக்கு செம்மொழி கிளாசிக்கல் லாங்குவேஜஸ் வந்து என்னென்ன அப்படின்னு கவர்மெண்ட் வந்து எப்போ அறிவித்தாங்க அப்படின்ற இது கொடுத்துருக்காங்க. ஸோ அதை பார்த்திங்கன்னா தமிழ் தான் வந்து ஃபஸ்ட்டு கொடுத்தது. டோட்டலாக எத்தனை லாங்குவேஜுக்குன்னு பார்த்துக்கோங்க. டோட்டலாக வந்து 6 லாங்குவேஜஸ்க்கு. ஸோ தமிழ் வந்து 2004, சான்ஸ்கிரிட் வந்து 2005, தெலுங்கு 2008, கன்னடாவும் 2008 தான். மலையாளம் வந்து 2013 அண்ட் ஒடியா 2014. ஸோ எந்தெந்த இயர் அப்படின்னு பார்த்துக்கோங்க. தமிழ் வந்து 2004, அடுத்து சான்ஸ்கிரிட்டு, தெலுங்குவும் கன்னடாவும் 2008, தென் மலையாளம் வந்து 2013, ஒடியா வந்து லாஸ்ட்டு 14. ஸோ இதுதான் வந்து அஃபிஷியல் லாங்குவேஜ் கீழே வந்து உங்களுக்கு பாலிட்டியில் 10th ஸ்டாண்டர்ட் பாலிட்டியில் கொடுத்துருக்கிறது. ஸோ நான் மோஸ்ட்லி இந்த யூனிட்டில் இருக்க எல்லா டாபிக்ஸுமே வந்து கவர் பண்ணியாச்சு. ஸோ நீங்கள் அந்த வீடியோஸ் எல்லாம் பார்க்கல அப்படின்னா பார்த்துக்கோங்க. ஸோ இது வந்து யூனிட் 1 இந்தியன் கான்ஸ்டிடியூஷன், மேக்கிங் ஆஃப் கான்ஸ்டியூஷன் பார்த்தோம். மேக்கிங் ஆஃப் கான்ஸ்டியூஷன், சாலியன்ட் ஃபீச்சர்ஸ், ப்ரியாம்பிள் எல்லாம் ஒரே வீடியோவில் போட்டிருக்கேன். தென் சிட்டிசன்ஷிப், ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் இருக்குது உங்களுக்கு. தென் டிபிஎஸ்பியும் கவர் பண்ணியிருக்கேன். ஃபண்டமெண்டல் டியூட்டிஸு, சென்டர் ஸ்டேட் ரிலேஷன்ஸ். ஸோ எல்லாத்துக்குமே வந்து நான் வீடியோ போட்டேன். இந்த யூனிட் ஃபுல்லாகவே கம்ப்ளீட் ஆகிருக்கு. ஸோ அந்த வீடியோஸ் எல்லாம் பார்க்காதவங்க வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் பிளேலிஸ்ட்டுக்கான லிங்க் தரேன், அதை யூஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. அதே மாதிரி சேனலோட டெலிகிராம் லிங்க்கையும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் டெலிகிராம் லிங்க்கில் ஜாயின் பண்ணல அப்படின்னா அந்த லிங்க்கை யூஸ் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நான் போடுற வீடியோஸோட அப்டேட்ஸ் வந்து உங்களுக்கு ரெகுலராக வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.